எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 11:6. சீக்கிரம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாகிறது என்று கேட்டது விசுவாசத்தில் உண்டானதற்கும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அடுத்தது, அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நான் விசுவாசத்தை குறித்ததான சில காரியங்களை தான் நம்முடைய மத்தியில் பேசினேன். அல்லேலூயா. இப்ப கேட்டா எல்லாரும் காட்டான்னு அந்த 7 பாயிண்ட் செஞ்சுருவீங்க, சொல்லிடுவீங்க. அதனால நான் கேட்கல. சோதரம், விசுவாசத்தை குறித்த இந்த வாரத்திலும் சில காரியங்களை நான் உங்களுடைய மத்தியிலே பேசும்படியாக விரும்புகிறேன். ஏன்னா வசனத்தை பிசாசானவன் திருடி கொண்டு போயிடுவோம். ஒரு சின்ன பேப்பர்ல சின்னதா நோட் பண்ணி நம்ம நினைவுக்கு வர்ற மாதிரி விசுவாசம், அடுத்தது சின்ன பாயிண்ட் சின்னதா நோட் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த வாரத்துல அதை சொல்லலாம். சோதரம், வீட்டுல போய் அதை திரும்ப ஒண்ணு எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கு விசுவாசத்தை குறித்ததான சில காரியங்களை தான் நான் உங்களுக்கு பேசும்படியாக விரும்புகிறேன். அல்லேலூயா. சோதரம், எழுத தெரிஞ்சவங்க சின்னதா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பைபிளுக்குள்ள எல்லாம் அப்படியெல்லாம் கோடு போட்டு வைக்க வேண்டாம். ஒரு பேப்பர்ல சின்னதா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, சின்னதா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் நடத்துவாராக. சோதரம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். கர்த்தர், அடுத்தது வசனம் சொல்கிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிப்பார் என்றும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. விசுவாசம்னா என்னது? நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார் விசுவாசிக்கணும். தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வார்? பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க, வேலையிலே சொல்லுவாங்க, சத்தமா வேலையிலே சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த 3வது ஆராதனையிலும் கர்த்தர் நம்மோடு தம்முடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை பேசுவாராக. சோதரம், விசுவாசத்தினாலே அது சோதரம் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. விசுவாசம் தான் அது சோதரம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆணித்தரமா இருக்கிறது அல்லது அடிஸ்தானமா இருக்கிறது. விசுவாசம் விசுவாசம் இல்லைன்னா கர்த்தருக்கு பிரியமா நாம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது, நடக்க முடியாது. அல்லேலூயா. எப்படி விசுவாசிக்கணும்? அவர் உண்டு என்றும் ஜீவனோடு இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இன்னைக்கு கர்த்தரை தேடும்படியா வந்திருக்கோம். அல்லேலூயா. போன வாரத்திலே கர்த்தரை தேடணும். போன வாரத்துக்கு முந்தின வாரத்திலேயும் கர்த்தரை தேடணும். உபவாச ஜெபங்கள்ல கர்த்தரை தேடணும். இன்னுமா யாரும் சொல்ற ராத்திரியில நடக்கிற சில ஜெபங்கள்ல கர்த்தரை தேடணும். தேடினவர்களுக்கு அதனுடைய பலன் உண்டு என்று விசுவாசிக்கணும். அல்லேலூயா. போன வாரம் நானும் என் மனைவி என் பிள்ளைகள் ஆராதித்ததற்கான பலனை நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்க குடும்பமா கர்த்தரை ஆராதிச்சோம். இடையில ஒரு உபவாச ஜெபம், உபவாச ஜெபத்திலே குடும்பமாய் நாங்கள் கடந்து வந்தோம். நானும் என் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து கர்த்தர் முழங்கால நின்னோம். உலக பிரகாரமான மனுஷனுக்கு ஊழியம் செய்வதை விட கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து நின்னோம். அதனுடைய பலன் பரலோகத்திலிருந்து எனக்கு வரும். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். பலனை தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. யார் இந்த இடத்துல வந்து சும்மா கடந்து செல்ல போவது இல்லை. யாரும் இந்த இடத்தில் வந்து சும்மா போவதில்லை. வசனம் சொல்கிறது, கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு தேடுனீங்கன்னா அதனுடைய பலனை கர்த்தர் தருவார். அப்படின்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆண்டவரை தேடுறேன். நான் என்னுடைய சோதரம் மனைவி என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து நாங்க ஆண்டவரை தேடுறோம். ஆண்டவரை இதற்கான பலன் எனக்கு பரலோகத்துக்கு வரும். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதற்காக சோதரம் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது விரும்புகிறேன். சோதரம், விசுவாசமானது சோதிக்கப்படும்.
விசுவாசமானது என்ன செய்யப்படும்? ஏன்னா அது விலையேற பெற்றது. அல்லேலூயா. உங்கள் விலையேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்பட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். விசுவாசம் என்னது? சோதிக்கப்பட்டு விலையேற பெற்றது. எந்த ஒரு விலையேற பெற்றதும் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படுமா இல்லையா? அல்லேலூயா. நகை கடைக்கு போறீங்க, போன உடனே அவன் ஒண்ணு எடுத்து காட்டின உடனே அதை 10 உருட்டு உருட்டி நல்லா பார்த்து எடுத்து வாங்கிட்டு வந்து அது கரெக்டா தான் என்ன செய்வோம்? அவன் உரச முடியும்னா கையில அந்த சைடுல உரசி பார்ப்போம். அவனுக்கு தெரியாமலே சைட்லயே உரசி அதெல்லாம் பார்த்து கரெக்டா இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்து இப்போ போய் உரசிடாதங்க. சிசிடிவி கேமரா கரெக்டா கண்டுபிடிச்சு இவங்க தலையில நகையை வச்சு விட்டுருவாங்க. தெரியாம உரசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, விலையேற பெற்றவைகள் எதுவும் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். சோதிக்கப்படும். விசுவாசம் விலையேற பெற்றது, அது சோதிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசத்தை என்ன செஞ்சு பார்ப்பாரு? லேசா உரசி பார்ப்பார், சோதித்து பார்ப்பா. சிலருடைய வாழ்க்கையில விசுவாசத்துடைய சில சோதனை நடந்திருக்கும். அந்த நாட்களில் அலிசோதர் அவங்க பட்ட பாடுகள், அவங்க பட்ட பிரயாசங்கள், ஆனா கர்த்தர் சொல்கிறார், அதற்கான பலனை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. நீ கண்ணீர் விட்டு அழுதலான சூழ்நிலைகள் உண்டு. நீ அந்த விசுவாச சோதனையில பாலை சோதரம் அப்படியே நொறுங்கி போய் வெந்து போய் வேதனைப்பட்டு அநேக நிந்தனையான வார்த்தைகளை கேட்டு, பரிகாசமான வார்த்தைகளை கேட்டு, அநேக கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில நீ தவித்ததான நாட்கள் உண்டே. விசுவாச சோதனை. அல்லேலூயா. சோதரம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 22:2. இப்போது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகுதிபடியாக பலியிடு என்றார். அடுத்தது எபிரேயர் நிருபம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18, 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்நிதி விளங்கும் என்று அவருடைய சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பெற்றவன் மருத்துவரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்புக் கொடுத்தான். மருத்துவரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார். அழைத்த உடனே ஆபிரகாம் என்ன செஞ்சான்னா அந்த தேசத்தை விட்டு போறான். தொடக்கம் முதலே ஒரு விசுவாசத்தை நம்ம அந்த இடத்துல கண்டுகொள்ள முடியும். கற்களால் கட்டப்பட்ட தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, கற்களால் அலிசுத்திரம் பெரிய பங்களா அல்லது சொந்த பந்தங்கள் நிறைந்ததான அந்த கூட்டை விட்டு, கூடாரமானால் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், அங்கே கர்த்தர் என்னை உயர்த்துவார்னு சொல்லி ஆபிரகாம் விசுவாசம். அல்லேலூயா. போன இடத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி என்ன செய்தான்? ஆபிரகாம் விசுவாசித்தான். விசுவாசித்ததினால சொந்த பந்தங்கள், தனக்கு பெருசு என்று நினைத்துக் கொண்டதான எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தருக்கு பின்னால போனான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்துக்கு போனார், அந்த இடத்துக்கு போனான் விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் சில காரியங்களை நான் விசுவாசத்தினோடு சேர்ந்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதை சோதரம். பக்தியற்றவருடன் சோதரம், பக்தியற்றவருடன் ஒத்து போவதை விட தேவனோடு நடப்பதை ஏனோக்கு பாக்கியமான. அல்லேலூயா. பக்தியற்ற உலகத்தோடு ஒத்து போறதை விட ஆண்டவரோடு நடந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஏனோக்கு என்ன செஞ்சான்? அதை பாக்கியமாய் எண்ணி விசுவாசத்தோட கர்த்தரோடு நடந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சாதாரண உலக அன்பை விட எல்லாரும் நல்லா கவனிக்கணும், அவதான் புரியும். சாதாரண உலக அன்பை விட தேவனுக்கு அர்ப்பணிப்பதை ஆபிரகாம் பெருசா நினைச்சான். அல்லேலூயா. சாதாரணமான உலக அன்புனா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பு, அல்லது சொல்றோம் இன்னும் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற உலக அன்பு. அதை விட அந்த அன்பை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதை ஆபிரகாம் பெருசா நினைச்சான். அல்லேலூயா. அதான் அவன் அர்ப்பணிச்சான். அதான் விசுவாசம். தனக்குள்ள ஒரே பிள்ளையை கர்த்தர் கேட்ட பொழுது, இந்த பிள்ளையை நான் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. ஆண்டவர் சொன்னாரு, கேட்டான், ஆண்டவரே இஸ்மவேலும் இருக்கிறான், ஈசாக்கும் இருக்கிறான். உடனே ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கின் இடத்திலே உன் பெயர் விளங்கும். அல்லேலூயா. ஈசாக்கின் முகாந்திரமாய் உன் சந்ததி விளங்கும்.
ஈசாக்கு நிமித்தமாய் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியை கொண்டு வா, ஈசாக்கை நீ என்ன செய், பலியிடு. இவன் வாக்குத்தத்தத்தை விசுவாசம். அல்லேலூயா. இந்த ஈசாக்கு நிமித்தமா என்னுடைய சந்ததி என்ன செய்யும், விளங்கும். இன்னைக்கு நான் அதே சொல்ற கத்திய ஓங்கிட்டேன், வெட்டுறேன், வெட்டி 2 துண்டு ஆனாலும் இந்த பிள்ளையை கர்த்தர் எனக்கு ஜீவனோட தருவார். அல்லேலூயா. இந்த இடத்துல வசனம் சொல்கிறது, இதை போலவே அநேக ஈசாக்குகளை கர்த்தர் எனக்கு தர முடியும் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது அல்லேலூயா, மதிப்பாக மம்மியாக வைக்கப்படுவதை விட, எல்லாரும் கவனிங்க, மதிப்பாக மம்மியாக வைக்கப்படுவதை விட எகிப்தை விட்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போகிற அல்லேலூயா அந்த பாதையில தன்னுடைய எலும்புகளை கொண்டு போகணும்னு சொல்லி யோசிப்பு நினைச்சான். அல்லேலூயா. எகிப்து தேசத்துல வச்சிருந்தா அவனுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, மம்மியா பிரமிடு கட்டி இருப்பாங்க, பயங்கரமான ஒரு பெரிய கல்லறை வச்சிருப்பாங்க. ஆனா அதை யோசிப்பு விரும்பல, என்னுடைய எலும்புகள் கானான் தேசத்துக்கு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கதான் நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி யார் நினைச்சா, யோசேப்பு நினைச்சா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அல்லேலூயா நம்ம வாசிக்கும் போது சோதரம், அரச சுகபோகங்களை விட, அரச சுகபோகங்களை விட, அரண்மனை வாழ்வை விட, இவ்வுலகத்தினுடைய பொக்கிஷத்தை விட, சோதரம் அவிசுவாசத்தினுடைய தோல்வியை விட, சோதரம் வனாந்தரத்தில் சஞ்சரிப்பது எவ்வளவோ மேல் என்று நினைத்து மோசே பார்வோனுடைய அந்த கோட்டையை விட்டு வெளியில வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில கர்த்தரை விசுவாசித்து நான் முன்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல வேணா பெரிய பேர் உண்டாகலாம், பெரிய அல்லேலூயா புகழ் உண்டாகலாம், பயங்கரமான அப்படி இப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா தேவனுடைய பார்வையிலே அல்லேலூயா உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் உங்களை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பரலோக ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டு. அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராகத்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இப்போ நான் ஆபிரகாமுக்கு நேராக வரேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, போ, கூட்டிட்டு போ, ஏகசூதனை, ஒரே புதல்வனை நீ எனக்காக தகன பலியாயிடுங்கிறாரு. இவன் அல்லேலூயா அது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவத்தை கர்த்தர் கேட்டதே இல்லை. ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மன உளைச்சல், மன வேதனை, 100வது வயது, அல்லேலூயா 100 வயதை தாண்டி விட்டது. 100வது வயதிலே கிடைத்ததான பிள்ளை தன்னுடைய கையிலே பிடித்துக் கொண்டு போனான். சோதரம் விசுவாசித்தான் வாக்குத்தத்தத்தை. இந்த பிள்ளையை போல இன்னும் அல்லேலூயா எத்தனையோ பிள்ளைகளை தர கர்த்தரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் இழந்து போனவற்றை எல்லாம் கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. சில ஆசீர்வாதங்களை, நன்மை கர்த்தர் திரும்ப தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், திரும்ப தருவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் இருக்கா? அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை நான் ஸ்பீடா, ரொம்ப ஸ்பீடா சொல்றேன். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்லோவா சொன்னாலே நல்லா புரிஞ்சுக்கிடுவீங்க. நம்ம ஸ்பீடாவே இந்த காரியத்தை சொல்றேன், ஏன்னா நேரம் இல்லை, ஸ்பீடா சொல்றேன். விசுவாசம் என்பது பற்றுறுதி. விசுவாசம் என்பது பற்றுறுதி, உறுதி, உறுதிப்பாடு. நான் இப்படித்தான், எனக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நம்ம சுத்தி இருக்கவங்க யார் என்னத்தை சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு கர்த்தர் இதை நடத்துவார். அல்லேலூயா. நான் போறேன், இந்த காரியத்தை கர்த்தர் எனக்காக நடத்தி தருவார். இந்த உறுதி தான் விசுவாசம். அல்லேலூயா. காண முடியாது, விசுவாசம் காண முடியாதுதான், ஆனால் கண்ணுக்கு தூரமானதல்ல. காண முடியாது, ஆனா தூரமா இல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பரலோகம் என் பக்கத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கையில் பிடித்துக் கொண்டு 7 பொற்குத்து விளக்குகள் மத்தியில ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக அல்லேலூயா நான் ஆராதிக்கிற தேவன் வீற்றிருக்கிறது என் விசுவாச கண்களால் நான் பார்க்கிறேன். தூரமானதல்ல, பக்கத்திலே. அதான் விசுவாசம். அல்லேலூயா. காண முடியாது, நம்மளால பார்க்க முடியாது, ஆனா நம்முடைய விசுவாச கண்கள் ரொம்ப பக்கத்திலே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் மரித்தால் நான் என் ராஜாவோடு கூட பரலோகத்தில் இருப்பேன். இதுதான் விசுவாசம். எத்தனை விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஒரு பக்தன் சொல்லும்போது சொன்னார், இந்த உலகத்தில் கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்தால்
கர்த்தருக்காக இந்த உலகத்தில் வாழ்வேன். இந்த செகண்ட்ல நான் மரித்து போனால் பரலோகத்திலே தேவனோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். என்னன்னாலும் பரவாயில்ல. ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள நல்ல ஸ்தோத்திரம். என்னுடைய நண்பர் பாஸ்டர் ஜெயக்குமார், உங்களுக்கு தெரியும், ராஜஸ்தான் என்கிறதான அந்த மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு போனார். ராஜஸ்தான் இந்த 4 நாளைக்கு முன்னாள் போன வியாழக்கிழமை ஊழியத்துக்கு போனார். ஊழியம் ஒரு ஆலய டெடிகேஷன் இருந்தது. ஆலயத்தை டெடிகேட் பண்ணார். டெடிகேட் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் இன்னொரு அங்கிருந்து 70 கிலோமீட்டர் இன்னொரு ஊருக்கு ஊழியத்துக்கு போனார். ஊழியத்துக்கு போன இடத்துல தீவிரவாதிகள் அவரை கடத்திட்டு போயிட்டாங்க. துப்பாக்கி முனையில தீவிரவாதிகள் கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் அல்ல சுத்திரம் ரொம்ப அடித்து அவருடைய கையில் இருந்த செல்போன் மற்றும் பணம், இன்னும் அவருடைய கையில் இருந்த வாட்ச், அந்த மாதிரி பல காரியங்களை அவர்கிட்ட திருடிட்டு போயிட்டாங்க. சொல்லும்போது சொன்னார், கொஞ்சம் அதாவது ஒரு மயிர் இலையில கர்த்தர் எனக்கு ஜீவனை திரும்ப தந்தார். ஹல்லேலூயா. அப்போ நான் கேட்டேன். அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டாரு. கொஞ்சம் அடியெல்லாம் சரத்துல அடியெல்லாம் வாங்கிட்டாங்க. வந்துட்டாரு. வந்த உடனே நான் கேட்டேன், அது சுதந்திரம் எப்படி இருந்துச்சு அந்த சூழ்நிலை? அவர் சொன்னார், எனக்கு பெரிய ஒரு சமாதானமா இருந்தது. ஹல்லேலூயா. அந்த அனுபவம் எனக்கு ஒரு பெரிய சமாதானமா இருந்தது. ஒரு வேளை அங்கே நான் மரித்திருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் இருந்தா தமிழ்நாட்டில் ஒரு 1500 பேர் இருப்பாங்க அவங்க சர்ச்சில், பெரிய சர்ச். அந்த சர்ச்சில் சூப்பரா ஊழியங்கள் நிறைய காரியங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு அந்த ஊழியத்துக்கு போறார். போற இடத்துல இப்படியான ஒரு சம்பவம். அது சொல்றான். அவர் சொல்லும்போது சொன்னார், கர்த்தருக்காக இங்க மரிச்சாலும் ஒண்ணுதான், அங்க மரித்தாலும் ஒண்ணுதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, காண முடியாது ஆனால் கண்ணுக்கு தூரமானது அல்ல. அதுதான் விசுவாசம். பார்த்து பற்றுவது விசுவாசம் அல்ல, பார்த்து பற்றுவது விசுவாசம் அல்ல. நீங்க யாராவது ஒருத்தர் என்ன வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, கூப்பிட்ட உடனே நான் வாரேன்னு சொல்றேன். நீங்க உடனே இன்னைக்கு பாஸ்டர் வருவார், இது விசுவாசமா? இது விசுவாசமா? இல்ல. காலையில எழுந்து ஜெபம் பண்றீங்க, நல்லது. இன்னைக்கு ஒரு தூதனை போல ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வரணும், அல்லது கண்டிப்பா கர்த்தர் அதை செய்யணும், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் கொண்டு வருவீங்க. ஒரு 11 மணியை போல உங்க ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வந்துடுறாரு, அது விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரத்துல தெரியாத சூழ்நிலை மேல போன் கால் வரும். ஏசப்பா, சில சொல்லுவாங்க, ஏசப்பா ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்தது மாதிரி இருக்கு, நான் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாஸ்டர் நீங்க போன் பண்ணிப்பீங்க, இது விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த அனுபவங்கள்லாம் நீங்க வந்திருப்பீங்க. பார்த்து பற்றுவது விசுவாசம் அல்ல. பார்வை இவ்வுலகத்துக்குரியது, விசுவாசம் இன்னொரு உலகத்திற்குரியது. ஹல்லேலூயா. இங்க நம்ம ஆளுகளை பார்ப்போம் எல்லாம், ஆனா நமக்கு இன்னொன்னெல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், விசுவாசம். ஹல்லேலூயா. வலது பாரிசத்திலே ஆலோசனை இயேசு உட்கார்ந்து இருக்கிறார், விசுவாசம். அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நான் பார்ப்பேன், அங்கே பவுலை நான் பார்ப்பேன், விசுவாசம். ஒரு நாளிலே கண்டிப்பா நான் மரிக்கும் போது தேவ ராஜ்யத்துக்குள்ளே போய் சேர்றேன், இது விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் இது அதாவது என்ன சொல்றது? பார்வை இவ்வுலகத்துக்குரியது, விசுவாசம் பரலோகத்துக்குரியது. விசுவாசிக்க வேண்டியவரை விசுவாசிக்க வேண்டிய நிலையை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். விசுவாசிக்க வேண்டியவரை தான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். மனுஷனை விசுவாசிச்சா ஒரு நிமிஷம் தான், ஒரு செகண்ட் தான், அந்த விசுவாசத்துல மண் அள்ளி போட்டுருவான் மனுஷன். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் மனுஷனுடைய விசுவாசம். விசுவாசம் எப்படி வரும்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வியினால் வரும். என்ன கேள்வியினால? வசன கேள்வியினால். நான் எப்படி சொல்றேன்னா, இந்த ஒரு வாரம் உங்களை எல்லாரையும் வெளியில விட போறதில்ல, வேலைக்கெல்லாம் போவாங்க, நானே சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி இங்க உட்கார வைக்கிறேன். ஒரு 2 ஊழியக்காரங்க அங்க இருந்து கூட்டிட்டு வராங்க, வசனத்தை பேசுறாங்க. வசனம், நல்ல சாப்பாடு, வசனம் 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 வசனம். சிலர் உபவாசம் இருக்காங்க, வசனத்தை பேசுறாங்க. ஒரு வாரம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு. உடனே நீங்க சொல்லுவீங்க, சிஸ்டர் சாப்பாட்டுக்காக இல்லை, வசனத்துக்காக நாங்க எங்கே இருக்க போறோம். ஹல்லேலூயா. ஒரு வேளை இதுல சாவு வந்தா கூட பரவத்துக்கு போயிடலாம் பாஸ்டர், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாஸ்டர், பேசாம இங்கே இருக்கிறோம், இது விசுவாசம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல கேட்க கேட்க கேட்க, வசனத்தை கேட்க கேட்க, அது இன்பமாய் மதுரமாய், அது தீர்க்க தரிசன வார்த்தையால், அது வாக்குத்தத்த வார்த்தையால் அப்படியே உள்ள 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 கிரியை செய்ய ஆரம்பிக்கும்.
விசுவாசம் கேள்வியினால் வரும். அல்லேலூயா. விசுவாசம் அடுத்தது சொல்ல கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். விசுவாசம் விசுவாசிப்பவரை மட்டுமல்ல விசுவாசிக்கப்படுபவரையும் பாதிக்கும். எத்தனை புரியுது? என்னமோ பாஸ்டர், விசுவாசம் விசுவாசிக்கிறவரை மட்டுமல்ல விசுவாசிக்கப்படுபவரையும் பாதிக்கும். அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க தான், இது என்னையும் பாதிக்கும், விசுவாசிக்கப்படுகிற கர்த்தரையும் பாதிக்கும். அல்லேலூயா. நான் ஒரு நாள் கேட்கிறேன், ஏசப்பா எனக்கு நீங்க தான் ஆண்டவரே, இன்னைக்கு இந்த காரியத்தின் மேல என் பிள்ளை அல்ல சுதந்திரம் அவன் வந்து ஸ்கூலுக்கு இந்த ஃபீஸ் கட்ட போறான், வேற வழியெல்லாம் எனக்கு தெரியல, நீங்க தான். மறுநாள், ஏசப்பா எனக்கு வேற வழியே தெரியல, நீங்க தான். மூணாவது நாள், நீங்க தான் ஆண்டவரே. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பாதிப்பு உண்டாகும். அந்த தேவையை கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சோதரம் அடுத்தது, நிகழ முடியாததையும் இதுவரை நிகழாததையும் விசுவாசிக்கும். எதனால புரிஞ்சு சொல்றாரு அப்படி சொல்ற சோதரம், நடக்க முடியாததையும் இதுவரை நடக்காததையும் என்ன செய்யும்? விசுவாசிக்கும். அதுக்கு உதாரணம் பைபிளே இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, எரிகோ கோட்டைய இந்த மாதிரி பெருசா இருக்கு, நீ சுத்தி வா, 7 தடவை சுத்தி வா, 7வது தடவை என்ன செய்யும்? விழுந்துடும். ஜனங்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். விசுவாசிகள் சுத்திக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. என்னமோ ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பாட பார்ப்போம்னா மதுரை விழுந்திருக்காது, நடக்காததை கூட. அப்ப ஜனங்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்கவா போகுது? நீயா இவ்வளவு பெருசாவா? இப்படியா? இந்த காரியம் உனக்கு நடக்க போகுதா? யாருக்கு நடக்குதோ நடக்கலையோ உங்களுக்கு கர்த்தர் அதை நடத்தி காட்டுவார். நிகழாததையும் அல்ல சொல்றோம், இதுவரை இந்த வாழ்க்கையில நடக்காததையும் நடத்தி காட்டுவாங்க விசுவாசம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விசுவாசம் இல்லாத இடத்தில் அவ்விசுவாசம் என்ன செய்யும்? குடியிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க சப்பாத்துல சர்ச்சில் ஒருத்தங்க வந்து அங்க ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு தாத்தா. அப்போ அவர் வந்து சேர்ல உட்கார்ந்து இருப்பார். அப்போ ஒரு 10-12 வருஷமா இவர் ஆராதனைக்கு வர, 10-12 வருஷமா கொஞ்சம் தூரத்துல இருந்து வருவாங்க, வந்து ஆராதிச்சு போவாங்க. தாத்தா, அவங்களுடைய ஒய்ஃபு, அவங்களுடைய மகன், அப்படி கொஞ்சம் பேர் அவங்க வருவாங்க. அவங்க கடைசியில ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம், 12 வருஷமா ஆராய்ச்சாச்சு, 12 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் எனக்கு பரிசுத்தாக வராது. எப்படி? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோதரம், விசுவாசம் இல்லாத இடத்துல அவ்விசுவாசம் தான் முடியும். அல்லேலூயா. இந்த இடத்துலயும் அல்ல சோதரம் பார்த்து கொண்டு அழகாக சிரித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் விசுவாசிகளும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாத, கர்த்தர் பேர்ல பற்றுதலா இல்லாதவர்களும் இந்த இடத்திலே உண்டு. சோதரம். அது மாத்திரமல்ல, அடுத்தது நான் சொல்றேன், வாக்குத்தத்தங்களை வாங்கும் வரைக்கும் விசுவாசம் சும்மா இருக்காது, கேட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு சொன்னீங்களா ஆண்டவரே, நீங்க அதை செய்யுங்க. எனக்கு சொன்னீங்களா ஆண்டவரே, நீங்க அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. சோதரம், எனக்கு சொன்ன காரியத்தை எனக்கு நடத்தி தாங்கன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? கேட்டுக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம், நான் முதல்ல சொன்னேன், விசுவாசம் சோதிக்கப்படும், ஏன்னா அது விலையேற பெற்றது. விசுவாசம் சோதிக்கப்படும், அது விலையேற பெற்றது. விசுவாசம் கடல்களை பிளக்கும், கோட்டைகளை தகர்க்கும், இருப்பு ஆயுதங்களிலும் இதன் கூர்மை அதிகம். விசுவாசம் தேசங்களை வெல்லும், சிங்கங்களின் வாயை கட்டும், அக்கினியை அவிக்கும், படைகளை வெல்லும். அடுத்தது சொல்றேன் கடைசியா, காண முடியாததை விசுவாசிக்கும் விசுவாசம் காண முடிபவற்றை விட தெளிவாக காணும். எத்தனை புரியுது? அல்லேலூயா. காண முடியாததை விசுவாசிக்கும் விசுவாசம், காண முடியாததை விசுவாசிக்கும் விசுவாசம் காண முடிகிறவர்களை விட தெளிவாக காணும். சிலவங்களுக்கு விசுவாச கண்ணில் அப்படி தெளிவா தெரியலாம். அல்லேலூயா. நான் லேவியா படம் இருக்கீங்கன்னா விசுவாச கண்ணு இது வரைக்கும் பார்க்கலன்னு அர்த்தம். நான் சொன்னது புரிஞ்சா? நான் சொன்னது எத்தனை பேர் யாராவது சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்காத என்ன சொல்லுவீங்க? காண முடியாததை விசுவாசிக்கும் விசுவாசம், காண முடியாததை விசுவாசிக்கும் விசுவாசம் காண முடிபவற்றை விட தெளிவாக காணும். ரொம்ப பக்காவா அவ்வளவு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. அல்லேலூயா. சோதரம். அல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களாலே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களாலே. அல்லேலூயா. சோதரம். எலியா
எலிசாவை பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் கூட்டமா வந்துட்டாங்க. வந்த உடனே எலிசா சொன்னா, கேஎஸ்சி சொன்னா, ஒரு பெரிய கூட்டம் உண்மை பிடிக்கும்படியாக வந்திருக்கிறது, ஒரு பெரிய கூட்டம். உடனே ஆண்டவரே இவருடைய கண்களை என்ன செய்தலும் திறந்த உடனே அக்கினிமயமான தூதர்கள். அல்லேலூயா. இந்த வேளையில எத்தனை பேர் விசுவாச கண்களால் பாக்குறீங்க உங்க வீடை சுற்றிலும் ஒரு தூதனுடைய கோட்டை? எத்தனை பேர் விசுவாச கண்களால் பாக்குறீங்க இரத்த கோட்டைகளை மூடி மறைக்கிறதான நிலைமை? எத்தனை பேர் விசுவாசத்தோட பாக்குறீங்க நீங்க வேலை செய்கிற இடத்துல பக்கத்துல ஒரு தூதர்? நீங்க எத்தனை பேர் விசுவாசத்தோட பாக்குறீங்க நம்ம ஆலயத்தை சுற்றிலும் இறங்கி நிற்கிறதான கர்த்தருடைய தூதர்கள்? எத்தனை பேர் விசுவாசத்தோட பாக்குறீங்க இது வானத்தின் வாசல்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வீட்டுக்குள்ள தேவன் தண்ணி இருக்கிறதை? ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசத்தோட பாக்குறீங்க சர்ப்பங்களுடைய தலையில நசுக்கப்படுகிறது? எத்தனை பேர் விசுவாசத்தோட பாக்குறீங்க எசபேலுடைய தலையை மிதித்துக் கொண்டு அந்த பக்கத்துல கடந்து போவது? எத்தனை பேர் விசுவாசத்தோட பாக்குறீங்க பார்வோன் என்கிற அடிமைத்தனத்தை தகர்த்தெறிந்து நாம் அந்த பக்கத்துக்குள் போவதை? ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. தெளிவா காணும் விசுவாசம். ஹalleluya. தெளிவா சொல்லி தரும், இதுதான் என்னுடைய வழி, இந்த வழியில தான் நான் போகணும். கஷ்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், இதுதான் ஆண்டவரே என்னுடைய வழி. விசுவாசம் தெளிவா சொல்லி தரும், இப்படித்தான் நட. ஹalleluya. திரும்பி பார்க்காத, முன்னால நோக்கி போ. ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உடையவர். ஹalleluya, ஹalleluya. இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, வசனத்திலும் சொல்ல முடியாது. யோசுவாவுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவா 6:3. இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் வெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். 7ஆம் நாளில் 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொடை இடும்போது நீங்கள் எக்காள சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்போது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். அப்போது இங்க ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, எரிகோவனுடைய கோட்டை பெருசா இருக்கு, பயங்கரமா இருக்கு. நான் முதல்ல ஒரு வார்த்தையை சொல்லும்போது சொன்னேன், விசுவாசம் என்பது எந்த விதமான கூரான ஆயுதத்தை விட பலம் வாய்ந்தது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பேசும்போது பேசுறாரு, யோசுவாட்ட 6 முறை சுத்தி வாங்க. 6ஆவது நாள் 6 முறை, 7ஆவது நாள் 7 முறை சுத்தி வாருங்கள். 7ஆவது முறை சுற்றி வரும்போது ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் போது என்ன செய்யுங்க? ஆர்ப்பரியுங்கள். எரிகோவனுடைய மதில் என்ன செய்யும்? கீழே தகர்ந்து விடும். அல்லேலூயா. இதை யோசுவா விசுவாசித்தான், யோசுவாவோடு கூட இருந்தவங்க விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன், நமக்கு முன்னால் இருக்கிற அந்த பெரிய தடையை கர்த்தர் நமக்காக உடைத்து போடுவார் என்று விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு பெரிய தடையாய் தெரிகிறது ஆண்டவரே, அந்த தடையை கர்த்தர் எனக்காக உடைத்து போடுவார். நான் விசுவாசிக்கிறேன். அந்த தடை இன்றைக்கு என்னை விட்டு மாறி போக போகிறது. கடந்த 2 நாள் நான் சொல்லும்போது சொன்னேன், அலைசுந்தரம் இன்றிலிருந்து 7ஆவது நாள், 7ஆவது நாளைக்குள்ளாக ஒரு பெரிய தடையை நம்ம விட்டு கர்த்தர் மாற்றி போடத்தான் போற. விசுவாசத்தோட எல்லாருக்கும் அல்லேலூயா, அல்லேலூயா. முன் இருக்கிற தடை அலைசுந்தரம் உடைய போகிறது. அலைசுந்தரம் முன் இருக்கிற தடை அது மாற போகிறது. கர்த்தர் அற்புதத்தை காண செய்ய போறார். அல்லேலூயா. விசுவாசிகள் இருந்திருக்கதான் செய்வாங்க. ஆனா விசுவாசத்தோட பயணப்படும் போது அடுத்த பேசிடாத, என்னத்தையும் சொல்லிடாத, 6 முறை சுத்திக்கிட்டு வா. 7ஆவது முறை 7 தடவை சுத்து. ஆர்ப்பரியுங்கள் சொல்லும் போது வாயத்திறந்து என்ன செய்யும்? ஆர்ப்பரி, ஆலங்கம் கீழே விடும். அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, அநேக நாட்களை வீடு கட்டுவதற்கு தடை, அநேக நாட்களை கடன் பிரச்சனைகள் தடை, அநேக நாட்களை நான் விரும்பினது வாங்க முடியல தடை, அநேக நாட்களை சரீரத்துல வியாதி ஒரு பெரிய தடை, வேலை செய்ய முடியல தடை. இந்த காலங்களில் கர்த்தர் சொல்கிறார், அதே சோதரம் உன்னுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால் ஆகும். அல்லேலூயா. தடையை தகர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக நடந்து செல்ல போறார். சகல தடையை தகர்த்து போட்டு உங்களுக்காக ஒரு வழியை, வாசலை கர்த்தர் அதே சொல்ற நிச்சயமாய் திறக்க போறார். உங்களுக்கு இருக்கிற தடை மாற போகிறது. விசுவாசிக்கிறாயோ? இந்த காலங்களில் ஆண்டவர் கேட்கிற கேள்விதான், நீ விசுவாசிக்கிறாயோ? 6 முறை சும்மா சுத்தினாலும் 7ஆவது
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது வீட்டுக்குள்ள ஹalleluya ஜெபம் நடக்கட்டும். தேவையில்லாத காரியங்களை வீட்டுக்குள்ள பார்க்காதீங்க. ஹalleluya சினிமா போன்றதான காரியங்கள் வீட்டுக்குள்ள ஓட வேண்டாம். ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. இதெல்லாம் செஞ்ச தடம் மாறிடுமா? மாறும். ஹalleluya. நீ விசுவாசிக்கிறாயா? ஹalleluya. கடலால சொல்ல போது வீட்டுக்குள்ள எப்போ தேவனுடைய பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். கர்த்தருடைய கீதங்கள் செல்போன்ல போட்டு அந்த பாட்டு பாடல்கள் துதித்துக் கொண்டே இருக்கட்டும். துதி சத்தமானது வீட்டுக்குள்ள எழுப்பிக்கொண்டே இருக்கட்டும், எழுப்பிக்கொண்டே இருக்கட்டும். எரிகோவினுடைய தடை கீழே விழுந்துடும். ஹalleluya ஹalleluya. சொல்றேன், நீங்க இடிக்கவும் வேண்டாம், கஷ்டப்படவும் வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் ஹalleluya உங்களுக்கான ஒரு வாசலை திறப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு அந்த தடை என்னை விட்டு மாறட்டும். ஆண்டவரே வீடு வைக்கிறதுக்கு இருக்கிற தடை எங்களை விட்டு மாறி போட்டோம். ஆண்டவரே இன்னுமாய் கர்த்தாவே சரீரத்தில் காணப்படுகிற தலைகீழம் என்கிற தடைகளை விட்டு மாறட்டும். ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பை குறித்ததான தடை மாறட்டும். ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்த தடை மாறட்டும். ஆண்டவரே தடைகள் எல்லாம் தகர்ந்து போகட்டும். ஆண்டவரே ஒரு அற்புதத்தின் வாசலை இன்னைக்கே கர்த்தர் எங்களுக்காக தராங்க, எங்களுக்காக தராங்க. சத்தத்தை உயர்த்தி விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே எரிகோவின் தடை விழுந்ததை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த 7 நாளைக்குள்ளாக ஆண்டவரே தடை மாறி ஒரு அற்புதத்தின் வாசலை கர்த்தர் எங்களுக்காக திறப்பீராக. ஹalleluya ஹalleluya. அடுத்து ஸ்தோத்திரம் நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜட்ஜஸ் 7:7. நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 7:7. ஆமென் ஹalleluya. சோ எல்லாரும் கவனிங்க. இப்போ பார்த்தா கிதியோன் வந்து பயந்துகிட்டு இருக்கான். அவன் பார்த்தா ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலி நீ என்ன செய்யாத, பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வார்த்தை வருது. உடனே இவன் மீதியானியர் என்கிற ஒரு பெரிய திரளான கூட்டம் இருக்கு, ஒரு பெரிய திரளான கூட்டம். அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்துக்காக யுத்தம் பண்ணும்படியே வாராங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சரியான ராஜா இல்ல, ஒண்ணு சரியாய் நடத்துகிறவனான ஒரு மனுஷன் இல்லை. யுத்தத்துல அது சொல்ற படை தளபதியாக யாருமே இல்லை, படை வீரர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்களும் யாருமே இல்லை. பிறகு இந்த கிதியோன் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் பேர்த்த திரட்டுறான். இப்போ நம்ம ஊருக்குள்ள ஏதோ சண்டை பார்த்தீங்க, நம்ம கொஞ்சம் ஏதோ தட்டோம்ல, சரி ஒண்ணும் முடியல, ஒரு கம்பை வச்சுக்கிட்டு ஒரு சைட்ல நினைச்சுக்கோ, நின்னுக்கோ, வரும்போது நீ ஒண்ணும் செய்யலாம் பரவாயில்ல, அந்த கம்பை தூக்கி காட்டினா போதும், நீ அப்படியே நின்னு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஒரு 10-35,000 பேரை தண்ணிட்டான். யாரு? கிதியோன். ஆண்டவர் சொன்னாரு சோதரம், அந்த எண்ணிறந்த கூட்டம் மீதியானியருடைய திரளான கூட்டத்தை அது சோதரம் முறியடிக்க நீ சேர்த்து வச்சிருக்க 10-35,000 40,000 வேண்டாம், 300 பேர் போடும். ஹalleluya. இந்த 300 பேரை கொண்டு நான் என்ன செய்வேன்? மீதியானியரை உன் கையில தருவேன். ஹalleluya. சத்தமா இல்லையா சொல்லுவோமே, இன்னும் சத்தமா இல்லையா சொல்லுவோமே. நம்ம சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு அலிசுந்திரம் 150 இருந்து ஒரு 200 பேர் இருக்கும். நம்முடைய தேசத்துல 20,000 பேர் இருப்பாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறாயா? இந்த 200 பேரை கொண்டு அந்த 20,000 பேரை கர்த்தர் நமக்கு தருவார். சத்தமா விசுவாசத்தோட நாம இந்த தேசத்தை சுதந்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை நமக்கு செய்யத்தான் போறார். ஹalleluya. நம்முடைய கண்களை காணும். ஹalleluya. 300 பேரை கொண்டு மீதியானியரை முறியடிக்க கர்த்தரால் முடியும் என்று சொல்லி கிதியோன் விசுவாசிச்சான்னா ஏன் நாம இதை விசுவாசிக்க கூடாது? ஹalleluya. சோ அநேக நாட்களுக்கு முன்பதாக இந்த சர்ச் கட்டி எழுப்பப்படுகிறதான வேலை. சர்ச்சை கட்டி எழுப்பப்படும் போது இந்த கதவுக்கு முன்னால இந்த கீழே அந்த ஹால் இருக்குல்ல, அது ஒரு கால ஆட்கள் தான் இருக்கும். பழைய ஆட்களுக்கு தெரியும், இங்க வந்தவங்களுக்கு தெரியும். இந்த கதவுக்கு முன்னால இந்த ஒரு சைட்ல அவ்வளவுதான் நம்ம ஆட்கள், அவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்காங்க. இந்த சைட்ல ஆள் இருக்காது, மொத்தமா சேர்ந்து அந்த கதவுக்கு முன்னால இருக்கும். அப்போ சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்கோம். கட்டி எழுப்பியாச்சு. எழுப்பி முடிச்சு வந்து பார்த்தா எல்லாம் சொல்றாங்க, பெருசா இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு, பெருசா இருக்குங்க. சொல்றோம், இந்த ஒரு 4-5 வருஷத்துல
இந்த பெரிய சபையை, பெரிய ஆலயம் பெருசா இருக்கிறத ஆண்டவர் ஈஸியா நிரப்பிட்டார். ஆண்டவர் ஈஸியா நிரப்பி. ஆனா எனக்கும் அன்னைக்கு தோணுச்சு பெருசா இருக்கு அப்படின்ட்டு. நான் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? பின்னால ஒரு 5 சென்ட் இடம் இருக்கு, அதையும் மண் எடுத்து பெருசா கட்டி இருந்தா இன்னைக்கு அவ்வளவு தூரம் நடந்தது. நான் விசுவாசத்துல அதை செய்யாம அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு அது ரொம்ப கஷ்டமா தெரியுது. ஏன்னா இன்னைக்கு மண் எடுக்க முடியாது, பயங்கரமான ஒரு பெரிய கஷ்டமா தெரியும். அன்னைக்கு மண்ணும் ஈஸியா எடுத்து வந்துருக்கணும். அன்னைக்கு ஈஸியா இவ்வளவு கட்டினது அதையும் என்ன செஞ்சிருக்கலாம், கட்டி இருக்க முடியும். ஏன்னா ஏன் நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஆலயத்துடைய அடிக்கல் போடப்படுகிறது. போடப்படும் போது என் கையில வெறும் 15,000 ரூபாய் இருக்கிறது, 15,000 ரூபாய். அப்போ நம்ம சர்ச்சில் உள்ள ஒன்னு 2 தம்பிமார், தேவேந்திரன், தம்பிதுரை தான் வந்து இருக்காங்க. அந்த அடிக்கலுக்காக காரியங்கள் எல்லாம் நடத்துறாங்க, தோண்டி பாக்குறாங்க. வெறும் 15,000 ரூபாய் தான். அதை வச்சுட்டு விசுவாசமா தொடங்கும். ஆண்டவர் நடத்துவார், எப்படியோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தொடங்குறோம். தொடங்கினா அன்னைக்கு அந்த அடிக்கல் போடப்பட்ட அன்னைக்கு ஒரு சிஸ்டர் பாஸ்டர் எப்படி உண்டு, நம்ம சர்ச்சில் ஆராதிக்கக்கூடிய ஒரு சிஸ்டர், பாஸ்டர் எப்படி உண்டு. உடனே நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி சர்ச்சில் அடிக்கல் போட்டுக்கிட்டு இருக்கேன். உடனே அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் வந்து காணும். நான் இன்னைக்கு என்னால பார்க்க முடியாது, ஏன்னா சர்ச்சில் வேலை நடக்கு, நானும் தான் சேர்ந்து வேலை செய்யறேன். எல்லாம் சோதரம் இந்த ஆலயத்துக்காக ரொம்ப அதிகமாய் கஷ்டப்படுறேன். நானும் நிறைய ஒரு 750 செங்கல் எல்லாம் நான் ஒற்றைக்கு மேலே ஏற்றிருக்கேன். இந்த இடத்துல ஒரே நாள்ல நான் தனியாவே மேலே ஏற்றிட்டு வந்திருக்கேன். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன். உடனே சிஸ்டர் சொன்னாங்க, இல்ல பாஸ்டர் இன்னைக்கு கண்டிப்பா பார்க்கணும். அவங்க அப்பருக்கு போயிருக்காங்க. எங்க வீடு அப்பர்ல இருக்கு, அப்பர் சூரிய நகையில. அங்க போன உடனே சரி அப்படின்னு மத்தியானத்துக்கு நான் வாரேன் சொன்னேன். மத்தியானத்துக்கு அங்க போறேன். சிஸ்டர் ஒரு கவரை தந்து ஜெபம் பண்ணி சொல்றாங்க. பாஸ்டர் இந்த கவர் இது ஒரு தசம பாகம், இது ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி அந்த கவரை வாங்கி அதை பிரிச்சு பார்க்க 35,000 ரூபாய். அல்லேலூயா. என் கையில இருக்க வெறும் 15,000. அன்னைக்கு காலையில வரைக்கும் இப்படி ஒரு அமௌண்ட் வரப்போகிறது எனக்கு தெரியாது. அப்ப அது கவரை திறந்ததான் தெரியும். அன்னைக்கே விசுவாசிச்சிருந்தா இந்த பின்னால இடத்தையும் சர்ச்சா மாத்திருக்காங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேரா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வேதனையா இருக்கு, விசுவாசத்துல நான் அதை செய்யலையே. விசுவாசத்தோட ஒவ்வொரு காரியத்திலையும் முன்னால காலடி எடுத்து வைங்க, செய்கிறவர் பெரியவைகளை செய்வார். இப்போ சொல்லட்டுமா, சின்ன ஒரு வீடு, சின்ன ஒரு கார் அப்படின்னு. எனக்கு ஒரு நல்ல பெரிய வீடு, 3 பிள்ளைகள் இருக்காங்க, 3 பெட்ரூம். அல்லேலூயா. விசுவாசத்தோட அடிக்கல் போடுங்க, விசுவாசத்தோட செய்யுங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரர், என்னைக்குமே நான் வந்து ஆண்டவரே எனக்கு சின்ன வண்டி வேணும்னு கேட்டதே இல்லை. ஏன்னா நாங்க எல்லாருமே வளர்ந்தவர்கள், சின்ன வண்டியில நாங்க பிரயாணப்பட. எனக்கு ஒரு பெரிய வண்டி வேணும் ஆண்டவரே, எனக்கு நல்ல சௌகரியமா உட்கார்ந்து. கார்ல போய் அவ்வளவு கஷ்டப்படுறேன், கார்ல ஏறக்கூடாதுன்னு கூட நினைச்சிருக்கேன். ஏன்னா சின்ன கார்ல ஏதாச்சும் இப்படிதான் உட்கார்ந்து இருக்கணும், பயங்கர கஷ்டப்பட்டு எப்படா இறக்கி விடுவாங்க அந்த மாதிரி. என் விசுவாசத்தின்படி எனக்கு கற்றுத் தந்தது. அல்லேலூயா. நீங்களும் விசுவாசிக்கிறவங்க என்ன செய்யுங்க, விசுவாசத்தின்படி கேளுங்க. இன்னும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்கேயாவது ஊழியத்துக்கு போகும்போது என் கார்ல கூட 4 பேரை ஏத்திட்டு போறேன், எனக்கு ஒரு பெரிய கார் கொடுங்க. அல்லேலூயா. சின்ன வண்டி வேண்டாம், எனக்கு ஒரு பெரிய வண்டியா, நல்ல வண்டியா, பெருசா தாங்க ஆண்டவரே. வீடு ஆண்டவரே, ஊழியக்காரங்க வந்து என் வீட்டை தங்க வைக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய வீட்டா தாங்க. அல்லேலூயா. தங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிறகு வேற மாதிரி மாற்றி விடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மை, நான் அதெல்லாம் கேட்டேன். நான் கீழே இருக்கிற அத்தனையும் நான் கேட்டு வாங்கினேன். ஊழியக்காரங்க வந்தா ஆண்டவரே சொல்றேன், எப்படி கெஸ்ட் ரூம்ல அவங்க ஹோட்டல்ல தங்குறாங்களோ அதே மாதிரி என் வீட்டுக்குள்ள ரூம் தரணும் ஆண்டவரே. அதே மாதிரி தான் வீட்டை போய் பார்த்துட்டு போங்க, அப்படியே இருக்கும். எல்லா ரூம்லயும் பாத்ரூம் அட்டாச், ஊழியக்காரங்க தங்கணும் என் வீட்டுல. அல்லேலூயா. எப்படி ஒரு ஹோட்டல்ல ரூம் இருக்கோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி ஸ்கிரீன் எல்லாம் போட்டு எடுத்தா ஹோட்டலை விட அழகா இருக்கும் எங்க வீடு, அவ்வளவு அழகா இருக்கும். இதை நான் கேட்டு வாங்கினேன் விசுவாசத்தோட. இந்த இருக்கவங்கள்ட்ட நான் விசுவாச வார்த்தையை சொன்னேன், எல்லாம் கேட்டு வாங்குங்க. அல்லேலூயா. எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நான் ஊழியக்காரங்க எங்க வீட்டுக்குள்ள வச்சு தங்க வைக்கிறேன்னு சொல்லுங்க, உங்களுடைய ஊழியத்துக்காக பிரயோஜனப்படுத்துறேன்னு சொல்லுங்க, எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அல்லேலூயா. விசுவாசித்தால் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. 1 ராஜாக்களுடைய புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17:9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போய்
அங்க நம்ம வாசிக்கிறோம். எலியாவுடைய நாட்கள்ல 3 வருஷம் பஞ்சம். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, கேரித் என்கிற ஆற்றண்டைக்கு போ, அங்கே இவனை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவன் போறான். போன உடனே அந்த ஆற்றினுடைய தண்ணீரை நீ குடிப்பாய், காகங்கள் உனக்கு என்ன செய்யும், அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும். அது மாதிரி நடக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் தண்ணியும் நின்று போகுது, காகத்தினுடைய வரவும் நின்று போகுது. ஆண்டவர் சொல்றார், சாரிபாத் என்கிற ஊருக்கு போ, அங்கே ஒரு வேதவைக்கு கட்டளையிட்டேன். வேதவைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருமே கவனிங்க, எல்லாருமே கவனிங்க. அல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுவோமே, அல்லேலூயா. ஒரு வேதவைக்கு கட்டளையிட்டேன். உடனே நானா இருந்தா கேட்டிருப்பேன், ஆண்டவரே போய் ஒரு விதவைக்காக கட்டளையிட்டீங்க, ஒரு பணக்காரனுக்கு கட்டளையிட்டு இருக்கலாமே, நல்ல ஒரு பெரிய வீட்டில் இருக்கவனு கட்டளையிட்டு இருக்கலாமே. ஆனா அந்த வார்த்தையை நம்பி அந்த விதவையை தேடி போறான் எலியா. எலியா பெரிய தீர்க்கதரிசி, பயங்கரமான ஆள். அவன் விசுவாசா அந்த விதவையை கொண்டும் என்னை போஷிக்க கர்த்தரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. കളത്തിലെ മാവ് ലേശം കുറയുന്നില്ല, എന്റെ കലശത്തിൽ എണ്ണ കവിഞ്ഞൊഴുകിയിടുമേ. കാക്കകളെ നോക്കിടുവിൻ, വിതയ്ക്കുന്നില്ല, കൊയ്ത്തുകളപ്പുറയൊന്നും നിറയ്ക്കുന്നില്ല. കാക്കകളെ നോക്കിടുവിൻ, വിതയ്ക്കുന്നില്ല, കൊയ്ത്തുകളപ്പുറയൊന്നും നിറയ്ക്കുന്നില്ല. വയലിലെ താമരകൾ വളരുന്നല്ലോ, എന്നും വാനത്തിലെ പറവകൾ പുലരുന്നല്ലോ. ഹല്ലേലൂയ. களத்தில் மாவு குறையுமில்ல, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இது தேவன் செய்த அற்புதம். ஹல்லேலூயா. என்னைக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்துடும் இந்த மாசத்துல, ஐயோ என்ன செய்ய போறோமோ அப்படின்னு, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாசலை திறங்கன்னு சொல்லணும், அன்னைக்கெல்லாம் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை உனக்காக திறந்து தந்தார். ஹல்லேலூயா. விசேஷித்த ஆகாரத்தை உங்க வீட்டை கர்த்தர் நிரப்பினார். ஹல்லேலூயா. சோதரம். அதாவது இந்த ஊழியத்துல கஷ்டப்படுகிற அந்த துவக்க காலத்துல எபின் எங்க கையில இருக்கான். அவனை கையில எடுத்துட்டு கண்ணீர் விட்டு, எப்படி ஆண்டவரே எனக்கு ஆகாரத்தை கொடுக்க போறோம், எப்படி ஆண்டவரே அவன் வளருவான், இந்த பிள்ளையை எப்படி வளர்த்தெடுக்க போகிறோம். இன்னைக்கு நெஞ்ச தட்டி சொல்ல முடியும், இந்த தேசத்துல எல்லாரும் சாப்பிடறத விட நல்ல சாப்பாடு எங்க வீட்டுல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தேசத்துல இருக்கிற எல்லாரையும் விட என் பிள்ளைகள் வளர்ந்தவர்கள் கர்த்தர் வளர வைத்தார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் கர்த்தர் செய்யும். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவரே ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படின்னே தெரியல, சாப்பாடு கொடுக்க முடியுமான்னு கூட ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. சின்ன பிள்ளைக்கு ஆகாரத்தை எப்படி கொடுக்க போறோம்? இன்னைக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா, என்னை நடத்துகிற கர்த்தர் உங்களை நடத்துவாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமா, ஆசீர்வாதமா. ஸ்தோத்திரம். இப்போ பெருகின பொருட்களவுல வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுல எங்க வீட்டுல அவ்வளவு திருப்தியாக கர்த்தர் வைத்திருக்கிற. ஜெபின பொறுத்தளவு அப்படி இல்லை. அவன் போன கேட்டாலும் தரவு கேட்டுக்கிட்டு இருக்கோம். வெற்றிலும் பெருகின இருந்தாங்கன்னா எங்க வீட்டுல அப்படி அவ்வளவு நிரம்ப சாதனைகள் இருந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு ஆசீர்வாதமா, அவ்வளவு ஸ்தோத்திரம். என்ன வேணும்னு கேட்கிறாங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் அற்புதமாய் நடத்தி தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதமாக, எவ்வளவு இடம். இன்னும் சில காரியங்களை சொன்னா உங்களுக்கு அது என்ன சொல்றது, எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. அதை கூட கர்த்தர் எனக்கு தந்தார். அவ்வளவுதான். அப்படி அந்த ஆகாரத்துடைய காரியத்துல சில காரியங்களை இன்னும் சில காரியங்களும் சொன்ன அப்படி அக்செப்ட் ஆகும். அவ்வளவு ஆசீர்வாதமா என்ன செய்வோம் ஆண்டவரே, என்ன செய்வோம் ஆண்டவரே, அதெல்லாம் வற்றி கர்த்தர் நடத்தி தந்தார். ஹல்லேலூயா. குறைவுபடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. நீங்க சாப்பிட்ட மாதிரி உங்க பிள்ளைகள் சாப்பிடுது. என்ன கேட்டால் கேட்பதற்கு அதிகமான ஆகாரங்களை வீட்டுல வச்சுட்டு வேண்டான்னு தானே பிள்ளைகள் போறாங்க. வேண்டாம் அப்பா, இது எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம், தூக்கிட்டு வேற வாங்கிட்டு வா.
எவ்வளவு ஆசீர்வாதம்! நீ விசுவாசிக்கிறீங்களா? மேலானதை காண்பீர்கள். அல்லேலூயா. ஏழை விதவை, அந்த ஏழை விதவை, இன்னொரு காரியத்தை நான் சொல்லும்படியே ரொம்ப இந்த நேரத்துல நம்ம சர்ச்ல கொஞ்சம் விதவைகள் உண்டு. விதவைகள், ஆதரவற்றவர்கள், விதவைகள். எல்லாரும் கொடுக்கிற தசமபாகம் காணிக்கைகளை விட இந்த விதவைகள் கூடுதலாக கொடுக்கும். அல்லேலூயா. அது அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். எப்படிக்கா அப்படின்னு கேட்பேன். எப்படிக்கா அப்படி? எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட தசமபாகமா தாருங்க? எப்படி? கர்த்தர் தாராரு பாஸ்டர். அல்லேலூயா. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 பையங்க எல்லாரும் வேலைக்கு போற ஒரு குடும்பத்தினுடைய தசமபாகம் வருமானங்களை விட கர்த்தர் இவர்களுடைய வீட்டுல வருமானத்தை கூட்டி கொடுக்கிறார். நான் இந்த நேரத்துல நினைக்கிறேன், சாரி பார்த்து வர விதவைய. அல்லேலூயா. அங்க ஒரு ஊற்று எழுந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். அடுத்தது 2 ராஜாக்களுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3:16. ஆமென். அல்லேலூயா. பள்ளத்தாக்கு சோதரம் வசனம் சொல்கிறது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை கூட கண்ட போடுவோமே, இதே மாதிரி ஒரு அற்புதம் என் வீட்டுக்குள்ள நடக்கணும் ஆண்டவரே. காற்றையும் நான் பார்க்க கூடாது, மழையையும் நான் பார்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் எங்க வீடுகளில் காண செய்யணும். ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் எங்க வீடுகளில் காண செய்யணும். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடணும். ஆண்டவர் வாக்கியால விட்டு, பள்ளத்தாக்குல வாக்கியால விட்டுங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய மிருக ஜீவன்களும் குடிக்கிறதுக்கு போக இந்த அலேசோதரம் வாய்க்கால்கள் முழுவதையும் நான் தண்ணீரால் நிரப்புவேன். காற்றையும் நீ காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கை நான் தண்ணீரால் நிரப்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆமா, எனக்கு வேணும் ஆண்டவரே. விசுவாசத்தோட கேட்கிறீங்களா? எனக்கு அது வேணும். நான் ஆண்டவரை தேடுறேன், நான் ஆண்டவரை தேடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தேடுகிறேன். எனக்கு அந்த ஆசீர்வாதம் என் வீட்டுக்குள்ள வேணும். நான் காற்றையும் பார்க்க கூடாது, மழையையும் பார்க்க கூடாது, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, திருவல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, குறையாமல் காத்திடும் வல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லே சொல்றோம்? இதே மாதிரி ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்புக்கு என்ன செய்ய போறோமோ
இன்னும் காரியங்களுக்கு என்ன செய்ய போறோம்? கர்த்தர் அற்புதமா நடத்தினார். இன்னும் விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் அந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? இனியும் இந்த கர்த்தர் நடத்துவார். இனியும் அன்னை என் குடும்பத்தை பத்திரமாக இந்த கர்த்தர் நடத்துவார். என்னுடைய தேவைகள் அத்தனை கர்த்தர் சந்திப்பார். நான் என்ன கேட்கிறேனோ கர்த்தர் அதை தந்துகிட்டு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீ கேட்டதை கர்த்தர் உனக்கு தந்தேன்னு சொல்றாரு. நீ கேட்டது எதுவோ அதை நான் உனக்கு தந்தேன் என்று சொல்கிறார். இதை தந்த தேவன் இனியும் தராமல் இருப்பாரோ? நீ கர்த்தரை விசுவாசி, ஆண்டவரை விசுவாசி. ஹல்லேலூயா. நீ எதை கேட்டாயோ பரிசுத்தம், எங்க ஆராதிக்கணும்னு சொல்லி நீ கேட்டாயோ, எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டாயோ, அத்தனை காரியங்களை படிப்படியாக உனக்கு நான் நடத்தி தந்தேன். இனியும் நான் நடத்தி தராமல் இருப்பேனோ? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நடத்தினது போல அருமையான மகளை நான் உன்னை நடத்துவேன். அலைசுந்தரம், நீ கர்த்தருக்காய் எழுந்து அலைசுந்தரம் வைராக்கியமா இருக்கிறது எனக்கு தெரியும். நீ விசுவாசமா இருக்கிறது எனக்கு தெரியும். உன் சொந்த பந்த நிமித்தத்துல நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காற்றை காண மாட்டேன், மழையை காண மாட்டேன், ஆனால் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படுகிற ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. நீ கேட்கிறதை கர்த்தர் உனக்கு தரப்போகிற ஒரு காலம் வரப்போகிறது. மற்றவர்கள் சொல்வார்கள் நடக்காது, மற்றவர்கள் சொல்வார்கள் செய்ய முடியாது, மற்றவர்கள் சொல்வார்கள் நீ செஞ்சது முட்டாள்தனம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் செய்வேன், நான் அதை செய்வேன். மற்றவர்கள் அல்ல, உனக்காக, உன்னுடைய காரியத்துக்காக நான் அதை செய்வேன். ஒன்றுமில்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ, ஒன்றுமில்லை என்று சொல்லி உன்னை தள்ளி வைத்து விட்டார்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஒன்றுமில்லாத இடத்துல, வைக்கப்பட்ட தேசத்துல உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவேன். அனைத்து பிரிந்த தேசத்துல, அதை என்ன செய்வது என்று தெரியாத தேசத்துல கர்த்தர் நான் சொல்றேன், அடுத்துறேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Thank you Jesus. சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிறவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதை விட சர்ச்சுல இருந்து தூரத்திலிருந்து வாருங்க, உங்களுக்காக நான் அதிகமாக கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. சீக்கிரத்துல கர்த்தர் வண்டியை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றேன், ஏன் நான் இதை சொல்றேன்னா, நாங்க நாலுமலையில இருக்கோம். இருக்கும்போது எங்களுக்கு 3 பிள்ளைகள், 2 சின்ன சின்ன பையங்க, பென்னிகனும் ஜெகனும் சின்ன சின்ன பையங்க. அப்போ ஒரு ஆராதனை சிங்க இடத்துல, ஒரு ஆராதனை விளக்கலையும். காலையில ஒரு பையனை எடுத்துக்கொண்டு நாங்க சிங்க இடத்துக்கு முதல் ஆராதனை போனோம். எங்க ஒய்ஃபுக்கு மேல டியூட்டி இருக்கும். அவன் இன்னொரு பையனை வச்சுக்கிட்டு டியூட்டி பார்ப்பான். பார்த்துட்டு அவளும் பிள்ளையை தூக்கி கொண்டு கீழே வருவோம். நடந்துதான் வரணும், வேற வழியே இல்லை. காலையில ஒரு வண்டி, தெய்வத்தோட வண்டி வரும், அது காலையில 7:30 போயிடும். நாங்க நடந்துதான் வரணும். கீழே சிங்க வரைக்கும் நடந்து போறோம். ஒரு மார்ச் மாசத்துல ஊழியர்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. மார்ச் மாசத்துல சிங்க வரைக்கும் நடந்து போறோம். மார்ச் மாசம் கடைசியில எங்க அம்மா வராங்க ஊழியத்தை பார்க்கறதுக்கு. பார்க்க வந்த உடனே எங்க அம்மாவும் நல்ல வாங்க, நீங்களும் ஊழியத்தை பார்க்க வாங்கன்ட்டு காலையில ஞாயிற்றுக்கிழமை வேலையில அங்கிருந்து கூப்பிட்டு நடந்தாச்சு. பெரியன்னு கூட கையை பிடிச்சிக்கிட்டு நாங்க நடந்து வரோம். அங்கிருந்து ஒரு 3-4 வாரம் பயங்கர கஷ்டம். எப்படித்தான் மேல போய் கீழே வந்து பயங்கரமான கஷ்டம். வந்துட்டு மேல வந்த உடனே எங்க அம்மா சொல்றாங்க, இந்த வாரத்துல நீ சப்பாத்துக்கு உனக்கு வண்டி வாங்கி தரேன். ஹல்லேலூயா. அந்த ஒரு 2-3 வாரத்துக்குள்ள எனக்காக கர்த்தர் ஒரு வாகனத்தை தர முடியும்னா, தூரத்திலிருந்து வர உங்களுக்கும் கர்த்தர் வாகனத்தை தருவார். உங்க வீட்டுக்கும் கர்த்தர் வாகனத்தை தருவார். ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட தேசத்துல கர்த்தர் கீர்த்தியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இதே சூரியநிலையில நடந்து அலைந்து திரிந்தவான எத்தனையோ நாட்கள் அதே சூரியநிலையில தான் இன்னைக்கு கார்ல போக முடிய கர்த்தர் கிருபை செஞ்சார். ஹல்லேலூயா. என்ன வெட்கப்படுத்தலையே, உங்களை வெட்கப்படுத்திடுவாரா? மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக செய்கிற சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக 2 ராஜாக்களுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4:3. வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து இருந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க. சரி, கவனிச்சீங்கனாலே போதும். எலிசாவை பார்க்கறதுக்கு ஒரு நாகமான் வந்தான். தெரியல, நாகமான் வந்தான். உடனே இவர் சொன்னாரு, போய் யோர்தான் இதுல முக்கு உனக்கு என்ன செஞ்சிடும். அவன் அந்த வார்த்தையை விசுவாசிக்கவே இல்லை.
யோர்தான் நதியில முங்குனா யான் குஷ்டம் எப்படி சரியாகும் அப்படின்னு கேள்வி கேட்டான். கடைசியில இந்த கொண்டு போனவங்க எல்லாம் இருக்காங்களா, கொண்டு போனவங்க எல்லாம் இவன் எப்படியாவது அதை போட்டு முக்கியணும்னு சொல்லி முக்கிட்டாங்க. முக்கி எப்படியோ பிரஸ் பண்ணி 7வது முறை எழுதும் போது என்ன ஆயிட்டான், குஷ்டரோகம் சுத்தம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஸ்திரீ வரா, என்னுடைய கணவர் ஒரு தீர்க்கதரிசி நிறைய கடன் வாங்கி இப்ப பெரிய கடன் வாரத்துல அவரும் மரித்து போனார். ஆனா கடன் அடைப்பதற்கு வேற வழியே இல்ல. சோதரம் கடன் வாங்கினவங்க என் பிள்ளைய கேட்கறாங்க, அடிமையா கேட்கறாங்க, எனக்கு வேற வழி என்ன. உடனே எலிசா சொன்னாரு, ஓ பக்கத்துல இருக்கிற வீட்டில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி உன் கையில் இருக்கிற அந்த எண்ணெயை பாத்திரங்களில் என்ன செய், ஊற்று. இவன் அந்த வார்த்தையை விசுவாசம். அல்லேலூயா. இவன் என்ன செஞ்ச, அந்த வார்த்தைய போனா பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுல உள்ள பாத்திரங்களை எல்லாம் வாங்கினா, கதவை மூடுனா, வீட்டுக்குள்ள வச்சா இவளும் இவள் பிள்ளைகளும் அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாய் பாத்திரத்துல ஊத்துனாங்க. பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பினது. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ளே கடன் பாரத்து மேல கர்த்தர் இப்படி ஒரு அற்புதத்தை செய்வாராக. அல்லேலூயா. பெரிய பெரிய கடன் பாரங்களை கர்த்தர் மாற்றி போடுவாராக. ஒரு அதிசயத்தை கர்த்தர் காண செய்வாராக. விசுவாசிங்க, கடன் பாரங்களை கர்த்தர் உங்களை விட்டு எடுத்து போடுவாராக. நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கர்த்தர் உண்டென்றும் தம்மிடத்தில் தம்மை தேடுகிறவர்களுக்கு அதற்கு தக்க பலனை அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம் சுயபலத்தின் மேல் சாராதங்க. ஆண்டவர் விசுவாசிங்க, எனக்கு கர்த்தரோட அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதிகாரிகள் முன்னால கர்த்தர் எனக்காக என்ன செய்வார், ஒரு அற்புதத்தை செய்வார். யாரா இருந்தாலும் சரி, அவங்க முன்னால கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை காண செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம் அது அப்படித்தான் நடக்கும். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் அதை செய்வார். எவ்வளவு பெரிய பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க கண்களை தயவடைக்க கர்த்தர் செஞ்சிருவார். அல்லேலூயா. பெரிய அற்புதங்களை கர்த்தர் காண செய்வார். பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். அதனால அல்ல சோதரம் இந்த காலங்களில் விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. நான் ஆண்டவரை தேடுறேன், நான் ஆண்டவரை தேடுறேன், எனக்கு கர்த்தர் தருவார். ஒரு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் படி கொடுங்க. எல்லாரும் முழங்கால் படிட்டு, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். அறிக்கை பண்ணுவோங்க, நான் ஆண்டவரை உண்மை விசுவாசிக்கிறேன், நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண செய்வேன். எல்லாரும் எல்லாரும் நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நான் உண்மையே விசுவாசிக்கிறேன். அப்பா, என் நிலைமை எனக்கு தெரியும், நான் ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், சத்துருக்களுக்கு முன்பதாக நான் பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். கடந்த நாட்களில் நான் ஒரு செய்தியை பார்த்தேன். அவர் சொல்லும்போது சொன்னார், அல்ல சொல்றோம், சத்துரு எவ்வளவு பெரியவனோ அந்த பெரியவனுக்கு மேல கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதரம் அதுக்கு அவர் ஒரு உதாரணத்தை சொன்னார். சத்ருவை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கொல்லவோ அல்லது தண்டிக்கவோ அப்படி இல்லை. அவர் ஒன்ன உயர்த்துவார். உன்னை உயர்த்துகிறதை பார்த்து பார்த்து உன் சத்ரு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. போத்திபாருடைய வீட்டிலே அல்லேலூயா செய்யாத குற்றத்திற்காக ஜெயில பிடிச்சு தள்ளிட்டாங்க யோசேப்பை. இப்ப யோசேப்பு தேசத்துடைய ராஜாவாய் மாற்றப்படுறான். போத்திபாருடைய வீட்டில் உள்ளவங்க நினைச்சிருப்பாங்க, ஐயோ ஐயோ இவனை போயிலாம் நாங்க இப்படி பண்ணிட்டோம், இவனை போயிலாம் இப்படி வேதனைப்படுத்திட்டோம், செய்யாத தப்ப சுமத்திட்டோமே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிற அளவிலே அதே தேசத்திலே யோசேப்பை கர்த்தர் ராஜாவாய் மாற்ற முடியும்னா இன்றைக்கு உன்னுடைய முகத்தில் அப்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண செய்ய முடியும். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு பந்தியை உனக்கு ஆயத்தப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலவேளையில ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே உண்மையே நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையே நான் நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க மாத்திரம் போதுமானவராக இருங்கப்பா. தடைகளை தகர்த்து போடவும் முடியும் ஆண்டவரே, அற்புதங்களை காண செய்யவும் முடியும் ஆண்டவரே, ஜெயத்தை கட்டளையிடவும் முடியும் ஆண்டவரே.
உம்மையே நான் விசுவாசிக்கிறேன், உம்மையே நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய. எத்தனை சொல்ல போறீங்க? என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய. உண்மையே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் வியாதியில எனக்கு சுகத்தை தர உம்மால் முடியும் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு வீட்டை தர உம்மால் முடியும். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர உம்மால் முடியும். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உம்மால் முடியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் கணவனை ரட்சிக்க உம்மால முடியும். ஆண்டவரே குடிப்பழக்கத்திலிருந்து என் கணவனை மீட்க உம்மால முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். மாத்தாடத்துல இயேசு சொன்னது விசுவாசித்தால் நடக்கும். விசுவாசித்தால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் ஆகும். போன வாரத்தில் நம்ம கேட்டோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக அல்ல சொல்றோம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம்.